ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். நான் உங்கள் சசிகுமார். இந்த வீடியோவில் உண்மையாக கிரிக்கெட்டை நேசிக்கிறவங்களுக்கும் அந்த கேமை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கும் தான் இந்த வீடியோவில் அதை பற்றி பேச போகிறேன். ஒரு கிரிக்கெட்டராக நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு டஃப்பான மேட்ச் போயிட்டுருக்கும், குரூஷியலான டைம்லாம் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, 6 பாலுக்கு ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கீங்கன்னா 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும், இல்லை 6 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். சப்போஸ் ஒரு பவுலராக இருக்கீங்கன்னா 6 பாலுக்கு 4 ரன் போடுற மாதிரி இருக்கும், இல்லை 6 பாலுக்கு 8 ரன் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் சப்போஸ் மேட்ச் ரிசல்ட் உங்களை மீறி ஒன்று கிடைக்குது, நீங்கள் பந்து போட்டோ இல்லை பேட்டிங் பண்ணியோ மேட்ச் ரிசல்ட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி சமயத்தில் நம்மளை நாமளே உள்ளுக்குள்ளே ப்ளேம் பண்ணிப்போம். ஐயோ, நம்மளை தான் தோற்றுட்டோம், நம்ம பேட்டிங் பண்ணியிருக்கணும், நம்ம பந்து போட்டிருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே ஓடும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிக்க அவசியமே கிடையாது. ஏன்னா அது உங்களை மீறி நடக்கிற ஒரு விஷயம். அது கண்டிப்பாக நடக்கணும்னு இருந்தால் அதுதான் நடக்கும். அது ஒரு டீமாக அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி பிளேயரை சப்போர்ட் பண்ணுங்கள். அவனோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி எதுவும் திட்டுறதோ இல்லை உன்னால தான் மேட்ச் தோத்துருச்சு அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேயரோட கான்ஃபிடென்ட் அப்படின்றது உடஞ்சி போகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பிளேயர்ஸுகளுக்கு சப்போர்ட் பண்ண, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அகைன் வாய்ப்பு கொடுங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறோம் ஜெயிப்பான். இந்த டைலாக் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ஸ்போர்ட்ஸ்மேன்களுக்கு பொருந்துங்க. விளையாட்டு அப்படின்றது ஒருத்தன் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் விளையாடுறான். அதனால் தோத்தம் அவனுக்கு கீழே அப்படிலாம் கிடையாது. ஸோ தோத்தம் மறுபடியும் மீண்டும் வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் அந்த தோல்வி. அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்றது தான் முக்கியம். அந்த தப்பை அடுத்த மேட்சில் பண்ணாமல் இருக்கணும். வெற்றிக்காக விளையாடுங்க, வெற்றிக்காக மட்டும் விளையாடாதீங்க.